அமரர் மாண்புமிகு ஐயா எங்கள் மாமா திரு PKM என்று அன்போடு அழைக்கப்படுகிற PK மூக்கையா தேவர் அவருடைய 45வது நினைவு தின விழாவில் அனைத்து தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சகோதரர்கள், தமிழகத்தினுடைய 26ஆம் ஆண்டு முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், எங்களின் நம்பிக்கை நாயகன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிணங்க இங்கே அனைவரும் கூடியிருக்கிறோம். கல்விக்காகவும், முக்குளத்து சமுதாயத்திற்காகவும், குறிப்பாக பிரமலைக்கல்லர் சமுதாயத்திற்கு ஐயா பசும்பொன் தேவர் அவர்களை வழியிலே மிகச் சிறப்பாக வழிநடத்தி எங்களை போன்ற இளைஞர்களை 50 வருடத்துக்கு முன்பாகவே வழிநடத்தி கல்விக்கண் திறந்த கல்விக்கண் நாயகர் என்று போற்றப்படுகிற முக்குளத்து சமுதாயத்தினுடைய மூத்த தலைவர், தேவர் கண்ட தேவர் என்று சொல்லி பசும்பொன் தேவருடைய வழியில் நடந்ததற்கு அந்த பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். இலங்கை நம்முடைய கச்சத்தீவுக்காக மிகப்பெரிய போராட்டம், நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் திறமையாக வாதாடி நம் பகுதி மக்களுக்காக போராடியவர்கள். குறிப்பாக வீழ்த்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மோசமான கைரேகை சட்டத்திலே இருக்கிற இந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்கு எந்தெந்த வழியில் உழைக்க வேண்டுமோ அந்த வழியிலே உயர்ந்த உத்தமர், உழைத்த உத்தமர், தியாகச்செல்லர் PKM ஐயா மாண்புமிகு மாமா மூக்கையா தேவர் அவர்கள். அந்த நினைவு நாளில் எங்களுடைய தலைவருடைய ஆலோசனைப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அவருடைய புகழ் மேலும் வளரவுக்கும், அவர் விட்ட பணியை இங்கே இருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற, சட்டமன்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், வருகின்ற அமைச்சர் பெருமக்கள், வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வழிநடந்து இந்த சமுதாய மக்களுக்கு, முக்குலத்துக்கு மட்டுமல்ல அனைத்து குல மக்களுக்கும் உழைப்பதற்கு உறுதி எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக எடுத்துக்கொள்கிறோம். தமிழ்நாடு பாடத்திட்டம் சம்பந்தமாக ஆளுநர் பேசுவது சர்ச்சையாக போயிட்டு அதான் அவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் தலைவர் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அதுவே போதும், மிக சிறப்பாக இருக்குது. இப்போ இந்த விழா வந்துட்டு அரசு விழா நடத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் கோரிக்கை வச்சுட்டே வரோம். உங்கள் சார்பாக இது வரைக்கும் அரசு விழா இல்லை. 26இல் தமிழகத்தின் முதலமைச்சராக மாண்புமிகு எடப்பாடி வரப்போகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மண்ணிலே சொல்லுகிறோம், உறுதியாக அரசு விழாவாக எங்களுடைய மாமா மூக்கையா தேவருடைய விழா அரசு விழாவாக நடக்கும். ஐயா எடப்பாடியார், ஐயா எடப்பாடியார் இப்போ முதலீடு ஏற்கிறதுக்காக வெளிநாடு போயிருக்காரு. எந்த மாதிரி முதலீடு எதுவும் பண்ணியிருக்காரா? எதுவும் போயிட்டு வந்துருக்காரு. டெய்லி சைக்கிள் ஓட்டுறாரு.